10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறைந்தபட்சமாக தேர்வு விகிதம் பெற்ற கடைசி 5 தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கவும் அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் பரமேஸ்வர். தமிழ்நாடு அரசு சார்பில் பாடத்திட்டத்தில் எழுதியிருக்கக்கூடிய பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அரசு பள்ளிகளில் மட்டும் 91.02% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக 397 அரசு மேல்நிலை பள்ளிகள் இந்த ஆண்டு 100% தேர்ச்சி வழிகாட்டை எட்டி சாதனை படைத்துள்ளது. தமிழ் பாடத்துல மட்டும் 35 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். இந்த சாதனையை பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றுல ஒரு மைல்கல்லாக பதிக்கும் வகையில தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் பாராட்டும் வண்ணம் சென்னையில ஒரு சீர்மிகு விழா நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவ்விழாவில் தமிழ் பாடத்தில் 100% மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றனர். பாராட்டு விழா என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற்ற 5 தலைமை ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்குவதுடன் 100% எட்டி தலைமை ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் செய்து கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அவருக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள்ல தேர்ச்சி விகிதம் 100% இலக்கை எட்டும் வகையில வழிவகை செய்யப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.